அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கோரிக்கையை வைத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும், அது உலகாலயமா அல்லது மறு உலகம் சம்பந்தப்பட்டதா என்பதெல்லாம் உங்களுக்கு விளக்கும். உங்களுக்கு தேவைப்பட நீங்க அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே. எப்படி கேட்கணுங்கிறது அதுக்கு துஆவை உங்களுக்காக துஆ செய்வது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு என்ன துஆ என்பதை கூட நான் தான் சொல்லித்தர வேண்டுமா என்ற நிலைப்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்காமல் ஒரு துஆவை சொல்லி கொடுக்கிறார்கள். அந்த துஆவின் மகத்துவத்தை அறிந்து அதை பற்றிய தெளிவை பெற்ற நமது இமாம்கள் தொழுகையில் அத்தஹியாத்தும் ஸலவாத்தும் ஓதி முடிந்த பிறகு இந்த துஆவை ஓதுகிற நிலைப்பாட்டை நமக்கு சொல்லியும் தந்திருக்கிறார்கள். அந்த துஆ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரன் கபீரா ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இன்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இறைவா, நான் கொடிய பாவங்களை செய்தவன், பெரிய பாவங்களை செய்தவன், நிறைய பாவங்களை செய்தவன். உன்னுடைய அருளால் என் பாவங்களை மன்னித்து உன்னுடைய ரஹ்மத்தால் என்னை அரவணைத்து கிருபை செய்வாயாக என்று தமிழில் நமக்கு தெரிந்த தமிழில் பொருள்படுகிற இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுத்தார்கள். கேட்டது என்னன்னா துஆவை சொல்லித்தாங்கிறது தான். இன்ன சம்பந்தப்பட்ட துஆன்னு சொல்ல இல்லை, அது பாவ மன்னிப்புக்கான கோரிக்கை அப்படின்னு சொல்லவும் இல்லை. வெறுமனே துஆவை அல்லிம்னி துஆஅன் அதுஉ பிஹா ஃபிஸ் ஸலாஹ் அப்படின்னு தான் கேட்டான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பது நான் செய்த பாவங்கள், கணக்கில் அடங்கா பாவங்கள், பெரிய பாவங்கள், இறைவா யா அல்லாஹ் நீதான் மன்னிக்க வேண்டும் அப்படின்னுதான். இப்போ உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச யாருனாலும் இந்த கூட்டத்தில் நான் சொல்லுங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உள்ள சப்ஜெக்டை பேசணும்னு தேவையில்லை, பேசினாலும் பேசலாம், பேசி பார்க்கலாம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு வஃபாத் வரைக்குமான கால எல்லைக்குள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு செய்த பெரிய சிறிய பாவம் என்னான்னு யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. சொல்ல முடியாது, யாரும் சொல்ல இல்லைங்க, பாவமே இல்லை. அவர்கள் சித்தீக்குல் அக்பர், சித்தீக்குகளுக்கெல்லாம் தலையாய தகுதி படைத்த மகா பெரிய மேதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்து நபிமார்களுக்கெல்லாம் அடுத்த இடத்தில் வைத்து மதிக்கப்படத்தக்க முதன்மை நபர். அவர்களுக்கு நிகராக இன்னொரு சஹாபி இல்லை. அத்தனை மகத்துவமிக்க சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிகரற்ற சஹாபிகளில் நம்பர் 1 சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் செய்த சின்ன பாவங்கள் என்ன, அவர்கள் செய்த பெரிய பாவம் ஒன்று சொல்லுங்க. அப்போ ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு துஆ சொல்லித்தாங்க நான் ஓதணும்னு நாமே ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம், ஒரு அசரத்திட்ட போய் கேட்குறோம், ஒரு உஸ்தாதிட்ட போய் கேட்குறோம், ஒரு ஷேக்கிட்ட போய் கேட்குறோம், நம்ம மதிக்கிற ஆள்கிட்டயே போய் கேட்குறோம். நான் பெரிய பாவி, என்னையா அல்லாஹ் மன்னிப்பாயாக ஒரு துஆவை சொல்லியிருந்தா நான் செஞ்ச என்ன பாவம் இவருக்கு தெரியும், நான் பாவத்தை மன்னிக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்க சொல்றாருன்னு ஷேக்கு அவருக்கு ஜண்டையே வந்துடலாம், வரவும்னு சொல்லலை வந்துடலாம், அல்லது உஸ்தாதுக்கு அவருக்கும் ஜண்டையே வந்துடலாம், அல்லது அசர்துக்கு அவருக்கும் ஜண்டையே வந்துடலாம். இவர் யார்கிட்ட கேட்டார் அவருக்கும் தகராறு வந்துடலாம். அது பெரிய விவகாரமாக பூதாகரமாகவும் கூட ஆகிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆவை சொல்லி கொடுத்த பொழுது அந்த துஆவின் பின்னணியில் நான் ரசூலல்லாஹ் நான் துஆவைத்தானங்க சொல்லி கேட்டேன், நான் பெரிய பாவி குற்றவாளி, எனக்கு மன்னிப்பத்தான அல்லாஹ்ட்ட கேட்க சொல்லல, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எதிர்கேள்வி கேட்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சென்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தில் இன்று வரையும் யாரும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை குறித்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லி விரல் நீட்டவில்லை. ஷியாக்கார அல்லது இந்த போரா வகைராக்கள் சில பேர் 2 சஹாபிகளையும் மதிக்கிறது இல்லை பொதுவா.
அது அவங்களுக்கு உள்ள வேற உணர்வின் வெளிப்பாடு. ஆனா குற்றச்சாட்டு சொன்னதில்லை. ஆனால் அத்தகைய மகத்துவத்திற்குரிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள். நாம் சிந்திக்கிறோம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அகீதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்தாலும் அப்படி சொல்லி தருவது சரியாக இருக்கும், அப்படி சொல்லி தருவதுதான் நிறைவாக இருக்கும், அப்படி சொல்லி தருவதில் குற்றம் காண முடியாது. ஆனால் நமக்குத்தான் ஒரு உண்மை இன்று வரையும் தெளிவாகவில்லை. நம்மை போன்ற சராசரி மக்களுக்கு எந்த மகான்களும் இந்த உண்மையை நமக்கு இதுவரைக்கும் வெளிப்படுத்தி காட்டவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு செய்த பாவங்கள் என்ன, அவர்கள் செய்த குற்றங்கள் என்ன, அவர்கள் செய்த சிறு பிழைகள் என்ன, என்ன குற்றத்தை செய்து விட்டார்கள். இப்படி ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு தமிழை சொல்லுகிற அறிவு மாத்திரமே நமக்கு உண்டு. ஆனால் அதற்குள் இருக்கிற யதார்த்தத்தை ஹக்கீகத்தை புரிந்து கொள்ளும் சக்தி நமக்கு இல்லை. இந்த துஆவுக்குள் இருக்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் சக்தி நமக்கு இல்லை. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் அறிந்திருந்தார்கள். அவர்களை அறிந்தவர்களில் முதல் நிலையில் இருக்கிற சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்த அளவுக்கு இன்னொரு சஹாபி அறிந்திருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அறிந்த அளவுக்கு இன்னொரு சஹாபி அறிந்திருக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபிகளுக்கு இருந்த அதீதமான நிகரற்ற இப்படி அப்படி என்று சொல்ல முடியாத நம்பிக்கை, அது அவர்கள் வாயிலிருந்து வருகிற எதுவும் யதார்த்தம், அதுவே சரி, அதுவே நியாயம், அதுவே உண்மை. கொள்கை ரீதியாக சஹாபிகளுடைய முடிவும் தீர்மானமும் அதுதான். ஆனால் அதில் எங்காவது ஒரு கட்டத்தில் ஒரு சிறு புள்ளி விழுந்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. அவருடைய சித்தாந்தமும் முடிவும் தீர்மானமும் அதுதான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உம்ரா செய்ய வந்தவர் ஹுதைபியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டதும், பிறகு ஒரு ஒப்பந்தம் நடந்ததும், முஸ்லிம்களுக்கு முற்றிலும் பாதகமான ஒப்பந்தமாக அது அமைந்ததும், அந்த ஒப்பந்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக உம்ரா செய்யாமலேயே இஹ்ராமை கழட்டிவிட்டு தமுவை கொடுத்துவிட்டு மதீனாவிற்கு திரும்ப செல்ல வேண்டிய நிலைப்பாடு வந்ததும், ஒரு விதமான அமைதி ஹுதைபியாவில் நிலவிய பொழுது அவரவரும் அவரவர் இடத்தில் கூடாரத்தில் அமர்ந்து ஒரு அமைதி காத்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த இடத்திற்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நஹனு அலல் ஹக், நாம் சத்தியத்தின் பார்ப்பட்டவர்கள் அல்லவா, நம்முடைய நிலைப்பாடு உண்மையானது அல்லவா, நாம் நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் அல்லவா, அப்படி இருக்கும் பொழுது நமக்கு முற்றிலும் பாதகமான இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று வந்து இஹ்ராம் கட்டி கொண்டு வந்த இஹ்ராமை கொண்டு உம்ராவை நிறைவேற்றாமல் அந்த இஹ்ராமை வெறுமனே கழட்டி ஒரு ஆட்டையும் அறுத்து கொடுத்து விட்டு மீண்டும் மதீனாவிற்கு வெறுமனே திரும்பி செல்ல வேண்டுமா என்ற கருத்தை, தனக்கு ஏற்பட்ட இந்த உணர்வை, இதன் அடிப்படையில் எழுந்த உணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் கொட்டி தீர்க்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி தன்னுடைய உணர்ச்சியை அப்படி பிராவகித்து வெளியில் சொல்லும் பொழுது கொஞ்சம் குரல் உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது இயல்பாகவே. சொன்ன விஷயத்தில் தவறு இல்லை, சொன்ன முறையில் கொஞ்சம் பிழை இருக்கிறது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ரொம்ப சத்தம் போட்டு பேச இல்லை, கொஞ்சம் தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஒத்த வார்த்தையில் பதில் சொன்னார்கள். ஒன்றும் பதில் சொல்லலை, ரொம்பலாம் பேச இல்லை, அவ்வளவையும் பேச விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் அபு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒத்த வார்த்தையில் பதில் சொன்னார்கள், அன ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரே பதில் அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹுவின் ரசூல். இப்போ விவகாரமே அதில் தான் பல பேருக்கு. அல்லாஹுவின் ரசூல்,